உருகி உருகி போ இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி சூப்பரான வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கிற கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 9:16 அப்படின்ற ரேஷியோவை கிளிக் பண்ணி கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டு இங்கே வந்து கீர் ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எடிட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த டியூரேஷன் வந்துட்டு 2.5 அப்படின்ட்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு இப்போ வந்து நம்ம உங்கள் ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியாவை கிளிக் பண்ணிட்டு எனக்கு தேவையான ஃபோட்டோஸ் வச்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 29 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோக்கு எஃபெக்ட் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஃபோட்டோக்கு நடுவில் இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே குரோமேட்டிக் ஜூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு எஃபெக்டை வந்துட்டு இது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டாக இருக்கிறத டச் பண்ணி நெக்ஸ்ட் ஃபோட்டோஸ் நடுவில் இருக்குது அதில் இருக்க செகண்ட் ஆப்ஷனை வந்து டச் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் வந்துட்டு அதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் மாற்றி மாற்றி வந்து கொடுங்க. மொத்தம் 8 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அதை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி வந்துட்டு கொடுங்க. அவ்வளோதான், எல்லா ஃபோட்டோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியும். ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்ட பிறகு இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். மேலே வந்து ஐக்கான் இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. அதை கிளிக் பண்ணி ஹேரோ மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு தேவையான குவாலிட்டியில் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு இன்னும் முடியல, வெயிட் பண்ணுங்கள். இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து இதை இன்சர்ட் பண்ணி ஃபுல் வீடியோவை மேக் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் வந்துருங்க. ஃபுல்லாக பேக் வந்துட்டு திரும்ப கிரியேட் நியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி 9:16 அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துட்டு உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டு நம்ம வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஒரு வீடியோவை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சைடில் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா விக்னேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா சைட்லலாம் ஒரு பிளாக் இமேஜாக வந்துட்டு தெரியும். விக்னேட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. ஃபுல்லாக வெளியே வந்துட்டு லேயர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷனில் பேசிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பிளரை வந்து செலக்ட் பண்ணி அதை இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு இழுத்து விட்டுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக இப்படி தெரிகிற மாதிரி வச்சுட்டு வெளியே வந்துடுங்க. அண்ட் முக்கியமாக இதை வந்துட்டு உங்கள் வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க, ட்ராக் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு பார்க்க வீடியோ வந்துட்டு இப்படி தான் இருக்கும், லைட்டாக பிளர்ரான மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு இன்னொரு லேயர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஃப்ரேம் தான் ஆட் பண்ணோம், அது போகிறோம். அதுக்கு வந்து லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போயிருங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருப்போம், உள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு அந்த ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபோட்டோஸ் தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு திரும்ப லேயர் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிருங்க. நீங்கள் வேணும் உங்களுக்கு நீங்கள் வந்து எடிட் பண்ண வச்சுருக்கிற ஃபோட்டோஸில் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோஸை வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஆட் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கிராப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிராப்பை கிளிக் பண்ணிட்டு இதை எனேபிள் பண்ணி டச் பண்ணிட்டு இங்கே வந்து சர்க்கிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக வந்துடும். அதுக்கு எனேபிள் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு தேவையான கிராப்பில் ரவுண்ட் ஷேப்பு கிராப் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அதுவும் கிராப் ஆயிரும்.
இப்படி உங்களுக்கு தேவையான மாரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோட்டோவ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெளிய வந்துருங்க. வெளிய வந்துட்டு இப்ப இந்த ஃபோட்டோவ இந்த ஃப்ரேம்ல இருக்கிற சர்க்கிள்க்கு ஏத்த மாரி தான் வந்து வைக்க போறோம். இப்படி கரெக்ட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு சைட்ல லெஃப்ட் சைட்ல ஒரு 3 ஐகான் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணி சென்ட் பேக்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன குடுத்துருங்க. ஃபோட்டோஸ் வந்து கரெக்ட்டா உக்காந்துரும். நெக்ஸ்ட்டு திரும்ப லேயர கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ள போயிருங்க. இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போறோம். பிக்சர செலக்ட் பண்ணி இன்னொன்னு உங்களுக்கு வேணுன்ற ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபோட்டோவையும் கிளிக் பண்ணி அதே மாரி பார்த்தீங்கன்னா, கிராப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில போயிட்டு அத எனேபிள் பண்ணிட்டு உள்ள போயிட்டு சர்க்கிள் அந்த ரவுண்ட வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வெளிய வந்துட்டு உங்களுக்கு தேவையான மாரி அந்த ரவுண்ட வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இப்ப இத வந்துட்டு இந்த இந்த ரவுண்ட் ஃப்ரேம்க்கு ஏத்த மாரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க போறோம் கரெக்ட்டா. வச்சுட்டு சென்ட் டூ பேக்வேர்ட் குடுத்துருங்க. அவ்வளோதான் வீடியோ ஃபோட்டோஸ் வந்து இதுவும் வச்சாச்சு. திரும்ப இன்னொரு ஃபோட்டோ தான் ஆட் பண்ண போறோம். அதுக்கு மீடியாவ கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு ஃபோட்டோஸ் வந்து இன்னொரு ஃபோட்டோவ ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாரி தான் கிராப்க்குள்ள போயிட்டு அத எனேபிள் பண்ணிட்டு அந்த சர்க்கிள டச் பண்ணி வேணுன்ற அளவு வந்து ஃபோட்டோ சைஸ்க்கு நீங்க மாத்திக்கலாம். இப்போ ஃபோட்டோவ கிளிக் பண்ணி அதே மாரி அந்த சர்க்கிள்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோவ கரெக்ட்டா வச்சுட்டு அந்த 3 ஐகான கிளிக் பண்ணி சென்ட் பேக்வேர்ட் குடுத்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்துட்டு பக்காவா உக்காந்துரும். அந்த ரவுண்ட் ஷேப்க்குள்ள. நெக்ஸ்ட்டு மெயின் ஃபோட்டோ வந்து வைக்க போறோம். அதுக்கு அழகான ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி மீடியாக்குள்ள போயிட்டு, கேலரிக்குள்ள போயிட்டு, அதுக்கு நீங்க வேணும் அப்டின்ட்டு வச்சிருக்கிற ஒரு ஃபோட்டோவ கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க வேணும் அப்டின்ற ஃபோட்டோவ செலக்ட் பண்ணிட்டு, அதே மாரி தான் வந்து கிராப் பண்ணி எடுக்க போறோம் ஃபோட்டோவ ரவுண்ட் ஷேப்க்கு. இதே மாரி கரெக்ட்டா வந்து வச்சீங்கன்னா, கரெக்ட்டா வந்துட்டு உக்காந்துரும் இதுல. இந்த ஃப்ரேம்க்கு ஏத்த மாரி வந்துட்டு வச்சுருங்க ஃபோட்டோவ. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபோட்டோ கொஞ்சம் இதா இருக்கிற மாரி தான் இருக்கும். அத நீங்க வந்து பொறுமையா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து அந்த ஃப்ரேம்க்குள்ள உட்காந்துரும் ஃபோட்டோ. ம். கரெக்ட்டா உட்காந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில உங்களுக்கு வேணுன்ற லெட்டர்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு லேயர கிளிக் பண்ணி, டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி, நான் வந்துட்டு மை லவ் அப்படின்ட்டு வந்து ஆட் பண்ணிக்க போறேன். நீங்க உங்களுக்கு வேணும் ஹேப்பி பர்த்டே இல்லாட்டி வேற ஏதாச்சும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இந்த இடத்துல குடுக்க போறேன் நானு. ஃபாண்ட்டையும் வந்து நீங்க வேணுன்ற மாரி வந்து மாத்திக்கலாம். நல்லா அழகான ஒரு ஃபாண்ட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்படி குடுத்துக்க போறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு சாங் தான் வந்து ஆட் பண்ண போறோம். நீங்க வந்து அதுக்கு YouTubeல போயிட்டு பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோ அப்படின்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணீங்கன்னா, அதுக்கான வீடியோ வந்து வரும். நீங்க எந்த சாங் போட்டு சர்ச் பண்றீங்களோ, அதுக்கான சாங் நான் வந்து அதே மாரி சர்ச் பண்ணி, அதுக்கான ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து லிரிக்ஸ் வீடியோ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து எடுத்துக்க போறேன். நீங்களும் அதே மாரி வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்படி எடுத்துட்டு இப்படியே கீழ ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு ஸ்க்ரீன் குடுத்துருங்க. ஸ்க்ரீன் குடுத்தீங்கன்னா, அது பிளாக் ஃபுல்லா போயிட்டு அதுக்கான வியூ அந்த ஒரு லிரிக்ஸ் மட்டும் அழகா தெரியும். இருங்க ஸ்க்ரீன்ல காட்டுறேன். பாருங்க. லெட்டர்ஸ் தெரியும். அவ்வளோதான் வீடியோ வந்து ரெடி ஆயிருச்சு. வீடியோ எல்லாம் ரெடி ஆயிட்ட பிறகு ஃபோட்டோஸ் அண்ட் எல்லாமே வந்து கரெக்டா இந்த வீடியோவோட எண்ட் வரைக்கும் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஃபுல்லா ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, ரொம்பவுமே ஈஸியா வந்து வீடியோ ரெடி ஆயிருச்சு. நீங்க வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற சாங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி சாங் இல்லாம உங்களுக்கு வேணும் அப்படின்ற டெக்ஸ்ட் கூட ஆட் பண்ணி இந்த வீடியோ நீங்க ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கரெக்டா வந்து கடைசி வரைக்கும் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோவ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்றத. அவ்வளோதான் வந்து வீடியோ ரெடி ஆயிடுச்சு. எக்ஸ்போர்ட் பண்ணிக்க போறோம். மேல மேல இருக்கிற ஹேரோ ஐகானை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் உங்களுக்கு தேவையான குவாலிட்டில வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. சேனல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.